திரௌபதியை வச்சு ஆடினார்கள். அது ரைட்டாக தப்பாங்கிறதெல்லாம் அந்த கதை வரத்தே கேட்போம். திரௌபதியை வர சொல்லுன்னா அவன் வரமாட்டேன்னா, திரௌபதியை போய் நீ வர சொல்லுன்னு துஸ்வாசனன்ட்ட சொல்லி அனுப்பிச்சா, இவன் என்ன பண்ணியிருக்கணும்? திரௌபதி இவனுக்கு மன்னி, அண்ணா சம்சாரம், மன்னி உங்களை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்ருக்கணும். மேலே ஏறி உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொன்னையாமே, அப்படி என்னடி உனக்கு பெரிய விஷயம்னு சொல்லி அவளோட தலையை பிடிச்சி இழுக்கிறான். பின்னுண்ட தலையை பிடிச்சி இழுத்து நடு ரோட்டில் தரன்னு இழுத்துன்னு வந்து இந்த சபையில் நிறுத்தலாம். மகாபாரதத்தில் இதெல்லாம் உள்ளது. இத்தனைக்கு அப்புறமும் சிம்மம் மாதிரி சிலிர்த்துன்னு தான் நிற்க போகிறாவ திரௌபதி. அது வேறு விஷயம். தலையை இழுத்ததுனால நான் ஆயுஷே முடிஞ்சு போயிட்டேன். இதை எல்லா பொம்மநாயகருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தன் அவமானப்படுத்தினத்தினாலேயோ அல்லது ஏன்னா பெரும்பாலும் அயோக்கிய பயல்கள் எல்லாரும் என்ன பண்ணுவான்? குலஸ்திரியோட கேரக்டரை தான் ஸ்பாயில் பண்ணுவாவா. ஒருத்தரை தாக்கணும் அப்படின்னு சொன்னால், பொம்மநாட்டி அதுவும் பெண்களை தாக்கணும்னு சொன்னால் கேரக்டர் வைஸ் நீ என்ன ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டா? நீ கொடுத்து தான் நான் நல்லவன்னு தெரியணுமா? என்ன நல்லவன்னு சொல்கிறவன் நல்லவனாக இருக்கணும். அதுதான் இந்த முக்கிய விஷயமே. என்ன நல்லவன்னு சொல்கிறவன் அயோக்கிய பேர் சொன்னதுனால நான் நல்லவனாக எனக்கு அது பெருமையாக என்னது? என்ன நல்லவன் சொல்லணும். அது மாதிரி எவனோ சொன்னாங்கிறதுக்காக உடஞ்சி போயிடக்கூடாது. வீழ்வேனன்னு நினைத்தாயோ அப்படிங்கிறாரோன்னு பாரதியார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அதில் முக்கியமாக அவர் எடுத்துனது பாஞ்சாலி கேரக்டர் தான். பாஞ்சாலி சபதம்னு பொழந்து கட்டுவர். அந்த பாட்டெல்லாம் இந்த டைம் வரத்தே 1-2 சொல்கிறேன். அசாத்தியமாக இருக்கும். அவர் கேட்குற கேள்விக்கு ஒன்றுக்குமே பதில் சொல்ல முடியாது. திரௌபதியை இது மாதிரி ஒரு கேசத்தை தொட்டு இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த பாப்பி துஸ்வாசனன் தான். எல்லாத்துக்கும் மேலே மூலம் ராஜா திருதராஷ்டிரோ அமனீஷி. ஒரு மரம்னு இருந்தால் அதுக்கு ரூட் இருக்கணும், வேர் இருக்கணும். வேர்னால தான் அந்த மரம் ஆயுஷோடையும் இருக்கும், ஆரோக்கியத்தோடையும் இருக்கும். இந்த துரியோதனன்கிற பாப்ப மரத்துக்கு யார் வேறு அப்படின்னால் திருதராஷ்டிரன். இதில் திருதராஷ்டிரன்னு சொல்லி நிறுத்தலை வியாசர். திருதராஷ்டிரோ அமனீஷின், புத்தி இல்லாத திருதராஷ்டிரன். ஒரு பெரியவனாக இருந்தால் குடும்பத்துக்கு சின்னவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லி வழி நடத்தணும். அதுக்கு தான் பெரியவர். இந்த சண்டை வரத்தே சூதாடனுங்கிறதே துரியோதனன் வந்து சொன்ன உடனே திருதராஷ்டிரன் அதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது துரியோதனனோட அம்மா திருதராஷ்டிரனோட மனைவி காந்தாரி திருதராஷ்டிரனை பார்த்து 2 விஷயம் சொன்னார். ஒரு விஷயம் சொன்னால், உன் சொன்னத்தை உன் குழந்தைகள் கேட்குற மாதிரி நீ வச்சிருக்கணுமே தவிர உன் குழந்தைகள் சொன்னதை நீ கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. உன் சொன்னத்தை உன் குழந்தைகள் கேட்கணும். நல்ல சொல்ல விஷயத்தை சொன்னால் கேட்கணும். 2வது, அவன் வந்து சூதாடி இந்த சொத்தை பிடுங்கலாம்னு சொல்கிறான். உனக்கு அறிவு வேண்டாமான்னு கேட்டா. யார்? கணவனை பார். இந்த சொத்து நமக்கு வந்தால் நாம் சௌக்கியமாக இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், பிரத்வம்சினி க்ரூர சமாஹிதா ஸ்ரீ மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரான்னு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடூரமாக பாவங்களை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சான்னா அந்த பணமானது அவன் காலத்திலேயே அவன் குடும்பத்தை அழிக்கிறத அவன் பார்ப்பான். குரூரசமாஹிதா ஸ்ரீஹி பிரத்வம்சினி. அந்த குடும்பத்தை, அந்த பணம் அழிக்கிறத அவனே பார்ப்பான். அந்த குடும்பம் நாசமாகறத அவனே பார்ப்பான். பின்ன எந்த சொத்து பரம்பரையாக வரும் அப்படின்னாலும் மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரான். நேர்மையாக நியாயமாக உழைச்சி சம்பாதிச்ச பணம் தான் நாம் அனுபவித்து, நம்ம மனைவி அனுபவித்து, நம்ம குழந்தை அனுபவித்து, நம்ம மருமகளை அனுபவித்து, நம்ம பேரை அனுபவித்து, அந்த காலத்துலலாம் அப்படி இருக்கும். இப்போ 5 வருஷம் அமக்கலமாக இருக்கான், 5 வருஷம் அப்புறம் எங்கே இருக்கான்னு தெரியல. கேட்டால் பீகாரில் இருந்தாங்கிறான். இதெல்லாம் ஒரு மானங்கட்ட வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையை சொல்லுங்க. ஒரு ரசமண்ணன் சாப்பிட்டாலும் கண்ணியமாக இருக்க வேண்டாமா வாழ்க்கை? ரசஞ்சான் சாப்பிட்றோம், ஃப்ரீயாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். சாப்பிட்ட உடனே அப்படி ஜம்னு படுத்துன்னு தூங்கணும். மனைவி குழந்தைகளோட பேசின்னு சௌக்கியமாக இருக்கணும்.
அந்த அந்த வாழ்க்கை வேண்டாமா? நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை வேண்டாமா? நீ அனுபவிக்கிறது உன் மனைவிக்கு கிடைக்க வேண்டாமா? மனைவி அனுபவிக்கிறது உன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டாமா? உன் பேரனுக்கு வர வேண்டாமா? இதெல்லாம் புண்ணியமாக இருந்தால் தான் வரும். பாவமாக இருந்தாலும் வரும், இந்த பாவம் வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது தர்மமயமான மரத்தை சொல்கிறார். யுதிஷ்டிரோ தர்மமயோ மகாத்ருமஹ ஸ்கந்தோர்ஜுனோ பீமசேனோஸ்ய சாகாஹ மாத்ரீசுதௌ புத்திர புஷ்பஃலே சமிருத்தே மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாஸ்ச. யுதிஷ்டிரா தர்மபுத்திரங்கிற தர்மமயமான மரம், தர்ம மரம். அது அதர்ம மரம், இது தர்ம மரம். ஸ்கந்தோர்ஜுனா, இந்த மரத்துக்கு எது பட்டைகள், மரத்தோள்கள் அப்படின்னா அர்ஜுனன். பீமசேனோஸ்ய சாகா, இந்த மரத்துக்கு எது கிளைகள் அப்படின்னு சொன்னால் பீமசேனன் தான் கிளை. மாத்ரி சுதோ புஷ்பஃலே சமிருத்தே, இந்த மரத்துக்கு எது பூ எது பழம் அப்படின்னா நகுல சகதேவர்கள். இந்த மரத்துக்கு வேர், ரூட். அதர்ம மரத்துக்கு திருதராஷ்டிரன்னு ஒரு வேர் சொன்னேன். இந்த அக்ரிகல்ச்சரில் பழக்கம் உள்ளவாளுக்கு நான் சொல்கிறது புரியும். ஆணிவேர்னு சொல்லுவாள், அந்த மெயின் வேரை ஆணிவேர்னு சொல்லுவாள். சில மரத்துக்கு பார்த்தேன்னா ஒரு வேர் தான் இருக்கும், ஆணிவேர். இதே தென்னை மரத்துக்கு பார்த்தேன்னா ஒரு வேர் இல்லை, ஆயிரக்கணக்காக இருக்கும் வேர். சில மரங்கள்லாம், அரச மரம், வேப்ப மரத்துக்கெல்லாம் பார்த்தேன்னா ஆணிவேரே பெருசாக இருக்கும். அது மாதிரி இந்த தர்மமயமான மரத்துக்கு 3 வேர் ஆணிவேர். மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாஸ்ச. கிருஷ்ண பரமாத்மா ஒரு வேர், வேதாத்தியனம் பண்ணின பிராமணர்கள் ஒரு வேர், வேதம் ஒரு வேர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பிராமணாஸ்சேன்னு சொன்னதுலேயே வேதம் இன்க்ளூடிங்காக போயிடுது. இப்போ பிராமணனுக்கு மரியாதையே வேதத்தினாலே தானே தவிர வெறும் உடம்புனால கிடையாது. அப்போ பிரம்மச்சேன்னு சொல்லுவானேங்கிறதுக்கு அப்பை தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறார். ஈஸ்வரன் சதாசிவன்கிறார். சிவபெருமான் ஒரு வேர், கிருஷ்ண பரமாத்மா ஒரு வேர், வேதம் ஒரு வேராக அமையிறது தர்மத்துக்கு. இந்த மகாபாரதம் பெரிய கதை சார், நீங்களும் சொல்ல போகிறேன், நானும் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் எனக்கு முழுசாக எப்படி கேட்க முடியும்னு தெரியல. இது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்கிறேன். வியாசரே சொல்லியிருக்கார், தபோ ந கல்போ அத்தியனம் ந கல்பஹ ஸ்வபாவிகோ வேத விதிஹி ந கல்பஹ பிரசஹ்ய சித்தாஹரணம் ந கல்பஹ ஸ்வான்யே ச பாவோ அபகதானி கல்பஹ. நாம் தவம் பண்ணுறேன்னு சொல்கிறோம், பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறோம். நான் யோகா பண்ணுறேன் சார், நான் மெடிடேஷன் பண்ணுறேன் சார், நான் சாண்டிங் பண்ணுறேன் சார், பாராயணம் பண்ணுறேன், நான் ஜபங்கள் நிறையா பண்ணுறேன், நான் நிறையா தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறேன். என்ன வேணாலும் சொல்லு, நல்லவனாக இருந்து பண்ணினாதான் இத்தனைக்கு பலன்கிற ஒரே வார்த்தை. தபோன கல்பகா அத்தியனம் உன்னை சுத்திப்படுத்தாது. நீ நல்லவனாயிருந்தால் அது எஃபெக்டாக இருக்கும். அப்படி எப்படி சார்னா, ஒரு பால் பசும்பால், பசும்பால் குடித்தா உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம பெரியவா சொல்லி கொடுத்தது. அதை பசும்பாலை எதில் ஊற்றி குடித்தா ஆரோக்கியம்? ஒரு மண் பானையில் அல்லது வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், பித்தளை டம்ளர், வெண்கல டம்ளர், இப்போ எவர் சில்வர் இப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இதில் ஊற்றி குடித்தா அது ஆரோக்கியம். அதை காப்பரில் ஊற்றலாமோ? நாய் தோலில் பண்ணின ஒரு கப்பு, நாய் இருக்குது பாருங்க, அதோட லெதரில் பண்ணின ஒரு கப்பு,
அதில் ஊற்றி பசும்பாலை குடிக்கலாமோ? நீங்கள் நல்லவனாய் இல்லாத பண்ணுற காரியங்கள்லாம் நல்ல காரியத்தை நாய் தோலில் ஊற்றினா மாதிரி அது. நல்ல பதார்த்தத்தை நாய் தோலில் ஊற்றினா எப்படி அந்த பதார்த்தமும் கெட்டு போயிடுமோ, அது மாதிரி நல்லவனாக இல்லாதவன் பண்ணுற காரியங்கள்லாமும் கெட்டு தான் போகும். நீங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிறது தான் விஷயம். இதை தான் பாரதம்ங்கிறது நமக்கு காண்பிக்கிறது. நம்ம மனசு எப்போதும் தர்மத்திலேயே இருக்கணும். இது அடுத்த ஒவ்வொரு நாள் வரத்தை சொல்லுன்னு வர. இதை செஞ்சவர் வியாசர், சொன்னவர் வைசம்பாயனர்னு ஒரு மகர்ஷி. அதை கேட்டுட்டு சவுனகாதிகளுக்கு சொன்னவர் சூதர் அப்படிங்கிறவர். இந்த முதல்ல வியாசரோட சரித்திரம் அவதாரம் நாம் கேட்டாதான் இந்த பாரதத்துக்கு முதல்ல கேட்க வேண்டியது வியாசாவதாரம். இது பாரதத்திலேயே இருக்குது. அதான் ஒரு ஆச்சரியம். பாரதத்திலேயே இருக்கிற சரித்திரம் அது. ராஜா பரிச்சரோ நாம தர்மநித்யோ மஹீபதி சச்சேதி விஷயம் ரம்யம் வசு பௌரவநந்தன இந்திரோபதேசாத்யக்ராஹ ரமணீயம் மஹீபதி. இந்த கதை யார்கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னா, உபரிச்சர வசுன்னு ஒரு ராஜா. ரொம்ப கிளைகள் வரும், கேட்டுக்கோங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த கண்டென்ட் விஷயம் ஞாபகத்துக்கு வரும். உபரிச்சர வசு அப்படின்னா, உபரின்னா ஆகாசம், சரன்னா போகிறது. ஆகாசத்தில் போகிறதா இருந்தால் எதில் போகணும்? நாம் மனிதன் எப்படி போக முடியும்? விமானத்தில் தான் போக முடியும். அப்போ விமானத்தை இவன் வச்சிருந்தான்னு இருக்கு. இன்றைக்கி விமானத்தை யார் கண்டுபிடிச்சா? இல்லை, அதுவே ஃப்ராடு. அதுக்கு முன்னாடி ராஜஸ்தானில் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கா. அதை ஹிஸ்ட்ரியில் நாம் சொல்லலை, போய் சர்ச் பண்ணி பாருங்க. முதல்ல கண்டுபிடிச்சது இந்த இந்தியாவில் தான். இது மாதிரி பல விஷயம் இந்தியாவில் தான் முதல்ல கண்டுபிடிச்சது. பின்னாடி இந்த பெங்கால்லையே ரிசர்ச்சில் இந்த தாவரங்களுக்கெல்லாம் இந்த உணர்ச்சியை சக்தி வருங்கிறத அதை கண்டுபிடிச்சதே பெங்காலிக்காரன் தான், அவன் இல்லை, ஆங்கிலக்காரன் கிடையாது. இப்போ உள்ள நான் சொல்கிற வாளுக்கு வெறுமனை படிச்சுட்டு வேலைக்கு போகிற வாளுக்கு தெரியாது. ஒரு ப்ரொஃபஸருக்கு கீழே ரிசர்ச் பண்ணுறா பற்றியில் பிஹெச்டி, அவளுக்கு நான் சொல்கிறது தெரியும். நாம் பண்ணுறதெல்லாம் அவள் பேரில் போட்டுருவாவா. இவனோட உழைப்பை முழுக்க இதை நீ ஓகே சொன்னால் தான் உனக்கு நான் பாஸ்ன்னு கொடுப்பேன். இந்த மிரட்டல் வேறு, ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் வேறு வகையாக மிரட்டல். இந்த 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 அயோக்கிய பயல்கள்லாம் ப்ரொஃபஸராக வந்தான்னா இந்த நாடு எப்படி உருப்படும்? அதுக்கு கீழே படிக்கிற குழந்தைகள் எப்படி உருப்படும்? வாத்தியாருங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்தானம், குருங்கிறது அதை எவ்வளோ கொச்சப்படுத்த விடமோ அவ்வளோ கொச்சப்படுத்திட்டோம் நாம். குருங்கிற ஸ்தானத்துக்கு தகுதி படிப்பு மட்டும் இல்லை, உயர்ந்த பண்புகள். ஆச்சாரியனார் ஏன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மாவை பார்த்து வளரும் அல்லது ஆச்சாரியனை பார்த்து வளரும். இந்த ரெண்டு பேரும் நல்லவாளாக இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லவனாக அமைவான். இதில் யார்கிட்டையாவது ஒருத்தட்ட மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த குழந்தை வாழ்க்கை நாசமாக போயிடும். அப்போ ஆச்சாரியன் சர்வதா ஒரு கால் பிறப்பில் கூட எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கலாம், அப்பா அம்மா சரிவா அமையான்னு சொல்ல முடியாது. நல்ல குருவை கொண்டு சேர்க்கணும் அந்த குழந்தைகள். அதனால தானே ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி பரமாத்மாவாக இருந்தாலும் அவரை கொண்டு போய் சாந்தி பண்ணிட்ட ஏன் சேர்ப்பானு? பகவான் தானே, ஏன் கொண்டு சேர்க்கிறா? பகவான் தானே ராமர், வசிஷ்டரை கொண்டு ஏன் சேர்க்கிறா? பகவான் தானே முருகன், விஸ்வாமித்திரத்தை ஏன் கொண்டு சேர்க்கிறா? விஸ்வாமித்திரர் தான் முருகனோட குரு. வித்தைகள்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் விஸ்வாமித்திரர் தான் முருகனுக்கு. ஏன் சேர்க்கிறா? அதுலேருந்தே நாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா குரு உத்தமனாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த விமானம் அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு பொருள். அது ராமாயணத்தில் இருக்குது, பாரதத்தில் இருக்குது, இதிகாச புராணங்களில் இருக்குது. அப்போ இந்தியாவிலேயே ஏற்கனவே இருந்திருக்கு இந்த டெக்னாலஜி. இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட் மாதிரி அந்த காலத்தில் சில பேர் மட்டும்தான் வச்சுருப்பாது.
ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை இயக்குவா. அவள் டிசைன் பண்ணி தயார் பண்ணி அவளே இயக்குவா. இவன் இந்திரன்டேந்து ஒரு விமானத்தை வாங்கிக்கிறான். தேவராஜனான இந்திரன்டேந்து விமானத்தை வாங்கிட்டு இவன் சஞ்சாரம் பண்ணுவான். தமிழ்நாட்டில் பல கோவில்கள் திருப்பணி பண்ணியிருக்கா. ஒரிஜினலாகவே ராஜா திருப்பணி பண்ணின கோவில்கள் அது. ராஜா நாம் பண்ணுறேன்னு இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஒரிஜினலாகவே ராஜாக்கள் திருப்பணி பண்ணின கோவில்கள் அந்த கோவில்கள்லாம். அதுலேயும் 108 திவ்ய தேசத்தில் பிரதானமாக மாயூரம் பக்கம் தேரெழுந்தூர்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? கம்பர் பிறந்த ஊர் அது. தேர் இழந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊரில் உள்ள பகவானுக்கு ஆமருவி அப்பன்னு பேர். கிருஷ்ண பரமாத்மா. இவன் விமானம் அங்கே பறக்கிறது. அந்த தேர் இழந்தூர் வந்தவுடனே விமானம் நின்றுடுத்து. இவன் தேர் வடிவத்தில் உள்ள விமானம் இவனோடது. அந்த விமானம் ஓடாமல் நின்னத்தினால அதுக்கு தேர் இழந்தூர். தேரை இழந்துட்டான், நின்று போயிடுது. ஏன் பறக்கல்லேங்கிறது சில பேர் ஃபாரின்காரனை வாங்கிடுவான். அதுக்கு இவனுக்கும் பண்ண தெரியாது, இந்தூர்காரனுக்கு இது பேர் பண்ண தெரியாதுங்கிற மாதிரி. இது இந்திரன்டேந்து வாங்கிட்டு வந்த விமானம். இது ஏன் நின்று போச்சுங்கிறது புரியல. அப்போ அசரீரியாக ஒரு வாக்கு சொல்கிறது, இது ஒருக்கானே பகவான், இவனோட ஆலயத்தை நீ ராஜா நீ நிர்மாணம் பண்ணினேன்னா இந்த விமானம் பழையபடி பறக்கும்னா. அவன் அந்த ஆலயத்தை 10 மாதம் தங்கி அந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ண உடனே அந்த தேர் கிளம்பிடுத்து அங்கேருந்து. அதனால அதுக்கு தேர் எழுந்தூர்னு பேர். அந்த உபரிச்சர வசு அப்படிங்கிற ராஜாவுக்கு இதெல்லாம் கதாபாகங்கள். இதை நீங்கள் விகல்பமாக மனசில் வாங்கிண்டா உங்கள் புத்தி இன்னும் விசாலம் அடையலைன்னு அர்த்தம். இதை விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ சில டைம் கிடையாது. இந்த உபரிச்சர வரிசுங்கிற ராஜா தன்னுடைய குழந்தை பிறக்கிற சக்தியை 2 குருவிகள் பறவைகள் மூலமாக தன் மனைவிக்கு கொடுத்து அனுப்புகிறான். இது சின்ன விஷயம், கண்டெய்ன்ட் மாதிரி. அது ஒரு ஆத்தங்கரையில் படுக்கும்போது மேலே ஒரு கழுகு அந்த குருவிகளோட சண்டை போட, இந்த குருவிகள் வச்சிருந்த அந்த வீரியமானது சுக்லமானது ஆற்றுல விழுந்துட, அதை ஒரு மீன் சாப்பிட, அந்த மீன் கர்ப்பமாக அந்த மீனை ஒரு செம்படவன் பிடிச்சி அந்த மீனை நறுக்கும்போது அது வயத்தில் ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறான். அந்த குழந்தைக்கு மத்ஸ்யகந்தின்னு பேர், சத்தியவதின்னு பேர் அவளுக்கு ஒரிஜினல் பெயர். அவள் உடம்புலேருந்து மீனோட குழந்தையோன்னு மீனோட ஸ்மெல் வரும், அதனால் அவளுக்கு மத்ஸ்யகந்தின்னு பேர். இது அடிப்படை. அதை வளர்க்கிறவர் யாருன்னா ஒரு மீனவர். மீனவர்களுக்கு 3 தொழில் அந்த காலத்தில். மீனவர்களில் 3 பிரிவு உண்டு. ஒன்று வேட்டையாடுற வேடுவர்களும் மீனவர்கள் தான், மீன் பிடிக்கிறவர்களும் மீனவர்கள் தான். ஆற்றுல பரிசல்லு ஓட்டுவார்கள் அந்த காலத்தில். ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகணும்னா இப்போ மாதிரி பிரிட்ஜெல்லாம் அந்த காலத்துலலாம் போடுறது கிடையாது. பரிசல்காரர் இருப்பா, ஏறி உட்காந்தா பணம் கொடுத்தா அக்கறையில் கொண்டு கொடுப்பா. நானே போயிருக்கேன் நிறையா. கேரளாவில் இல்லாமல் இப்போ உண்டு. சில கிராமங்களுக்கெல்லாம் நீங்கள் போட்டில் தான் போயாகணும். நம்ம ஊரில் எப்படி வச்சுருப்போம், கேரளாவில் நகராத ஜலம் நம்ம ஊரில் பிரவாகமாக இருக்கும். அதனால் நம்ம ஊரில் படகே ரவுண்டாக இருக்கும். கவனிச்செல்லாம் பார்த்தா தெரியும். அந்த பரிசல் இருக்கே, போட்டு இருக்காது. இது ஆற்றுல ஜலம் சுற்றினா அது சுற்றும், மாட்டிக்காது, கவிழாது. அது அதை எவ்வளோ பெரிய அறிவாளிகள்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா போட்டு மாதிரி வச்சா கவிழ்ந்து போயிடும், ஆற்றுல சுழல் இருக்கும். அதுக்காக பரிசல் மாதிரி வச்சுருப்பா. இதை தாண்டி கொண்டு போய் அடுத்த பக்கத்தில் விடுவா. ஒரு சமயம் பராசரர் பகவான், பகவானுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள நாராயணம், பத்மபுவம், வசிஷ்டம். வசிஷ்டர் பிரம்மாவோட புள்ள. அந்த வசிஷ்டருக்கு புள்ள சக்தின்னு பேர். வசிஷ்ட சக்திஞ்ச தத்புத்திரம்.
அந்த சக்திக்கு ஒரு புத்திரன், அவருக்கு பராசரர்னு பேர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஷ்ட தத்புத்திர பராசரஞ்ச வியாசஞ்ச. அந்த பராசரர் பரியந்தம் குரு பரம்பரை. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆராதனைன்னு பண்ணுறா பற்றியெல்லாம் மடத்துலெல்லாம் சாஸ்திரத்தோடு சேர்த்து சொல்லிட்டு போகிறேன். நான் நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆராதனை பண்ணுறவரெல்லாம் பரமகுரு, பராத்பர குரு, பரமேஷ்டி குரு அப்படின்னு வைப்பா. 4 பேரை வச்சு பண்ணலாம், 8 பேரை வச்சு பண்ணலாம், 16 பேரை வச்சு பண்ணலாம், 32 பேரை வச்சு பண்ணலாம் ஆராதனை. பரமாச்சாரியால் புது பெரிவாளுக்கு ஆராதனை எல்லாம் 32 பேரை வச்சு தான் பண்ணுவாள். அதில் ஒரு சைடு பார்த்தேன்னா இப்போ நான் சொல்கிற நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம்னு குரு பரம்பரையாக வரும். இன்னொரு சைடு பார்த்தேன்னா கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனான்னு 16 நாமாக்களை சொல்லி ஆவாகனம் பண்ணுவாள். அந்த குரு பரம்பரையில் வந்த பராசரர் மகாத்மா. அது அந்த சரித்திரங்கள்லாம் பின்னாடி மகாபாரதத்திலேயே வருது. சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். வசிஷ்டருக்கு சக்தி புத்திரனாக இருக்கும்போது தான் வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரருக்கு சண்டை வருது. அதனால சக்தியானவர் கொல்லப்படுறார். சக்தி கொல்லும்போது கொல்லப்பட்ட உடனே வசிஷ்டர் தன் புத்திரன் பேட்டான்கிற சோகத்தில் அவரும் உயிரை விடலாம்ங்கிற சமயத்தில் தான் பகவான் அசரீரியா அந்த சக்தியோட பத்னி சொல்கிறா, மாமா அவரோட கர்ப்பம் என் வயத்தில் இருக்குன்னா. யார்கிட்ட? மாமனார்கிட்ட. உயிரை விடலாம்னு போன மாமனார்கிட்ட. இந்த வம்சம் அழிஞ்சு போகல இருக்குன்னு உடனே பிள்ளைகிட்டையே அவ்வளோ பிரியமாக இருப்போம். நாம் பிள்ளைய காட்டிலும் பேரம்பேத்திகள்கிட்ட உயிராக இருப்போம். பேரம்பேத்திகள் இருந்து புள்ள இல்லாமல் போயிட்டான்னு வச்சுக்கோயேன், நான் சொல்கிற வாழ்க்கை தான் அது தெரியும். அப்படியே உயிராக போயிடும் பேரம்பேத்திகள் மேலே. அவளை விட்டு அண்ணண்டியே போக மாட்டான். இது எப்படியாவது எத்தனையோ பேர்கிட்ட பேசுவாளே, மகன் பேட்டா, மகள் பேட்டா, மருமகள் பேட்டா. நான் அந்த பேரம்பேத்திகளுக்காக நாங்கள் வாழறோம் மாமாம்பா. இன்றைக்கி வாழறோம், அவளை வளர்த்து நாங்கள் ஆளாக்கணும். மாட்டு பொண்ணு பேட்டா பையன் 100 கல்யாணம் பண்ணிட்டுருவான். அவனை பொறுத்த பிறந்தம் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தாத்தா பாட்டிக்கு அது பெரிய விஷயம். ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு இவா தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பா, ஜாஸ்தி கவனிச்செல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இது. அதனால இவர் பொறுப்பு எடுத்துட்டு அந்த சக்தியை எப்படி தயார் பண்ணணும்னாரோ நினச்சாரோ அது மாதிரி 100 மடங்கு ஞானியாக தயார் பண்ணார் பராசரர். பராசரர் அப்பேற்பட்ட மகாத்மா, விஷ்ணு புராணங்கள்லாம் எழுதினவர். அவர் ஒரு நாளைக்கு யமுனக்கரைக்கு வரா. கதையை கவனித்து கேட்கணும், கதாபாகமாக கேட்டால் இது புரியாது. ஒரு 5 மணி இருக்கும் சாயங்காலம். யமுனையை தாண்டி அண்ணண்ட போகணும். அதுக்கு போட்டு ஓட்டுறதுக்கு, பரிசல் ஓட்டுறதுக்கு இந்த சத்தியவதி நிற்கிறா. அவளுக்கு அப்போ 16 வயசு. பராசரர் என்னை அந்த கரையில் விடுறையா குழந்தை அப்படின்னு. இவர் வந்து ஒரு ரிஷி, அவள் சின்ன பெண். அவள் கேட்ட உடனே சரின்னா இந்த படகு போயின்ண்டே இருக்கிறதே அந்த சந்தியாகால சூரியன், அந்த தென்றல் காற்று, தெளிவான ஆகாசம். இப்படி ஒரு தடவை ஆகாசத்தை நிமிர்ந்து நட்சத்திர கணக்கெல்லாம் பார்க்குறார். பார்த்துட்டு இவர் மனசில் ஒரு ஸ்புரணம் வருது. இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். இவருக்கு காமம் இல்லை. கவனித்து கேட்கணும். காமம் யாருக்கு தெரியுமோ இருக்கும்? ஏற்கனவே யார் எதை அனுபவிச்சிருக்காளோ அந்த வாசனை உள்ளவன் தான் வெளிப்படுத்துறதுக்கு தான் காமம்னு பேர். இப்போ உதாரணம் வந்து திருநெல்வேலி போகிறதே நாம் அல்வா வாங்கி சாப்பிட்ருக்கோம் 5 வருஷம் முன்னாடி. அப்படின்னா இப்போ திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே தலைன்னு இந்த இலையில் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே நாக்கில் எச்ச ஊறும். அதை நான் கண்ணில் காமிச்சேன்னா எச்ச ஊறும். இது ஏன் உங்களுக்கு அந்த உணர்ச்சி வருதுன்னா அந்த அல்வாவை சாப்பிட்ட அந்த அனுபவம் இருக்கிறதுனால. இதை ஒரு பேப்பரில் வச்சு இது எப்படி தெரியுமா இருக்கும் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னேன்னா உங்கள் வாயில் எச்ச வருமா? ஏன்னா இதை சாப்பிட்டதே கிடையாது.
அப்போ எதை நாம் அனுபவிச்சிருக்கோமோ அதுதான் வாசனையாக இருக்கும். கவனிச்சு கேளுங்க. காமமும் அதனால தான். காமம் ஜென்மாந்தரங்களில் நாம் அனுபவிச்சதுனால நமக்கு வாசனையாக வராது. அவதார புருஷர்களுக்கு ஜென்மாந்தரம் கிடையாது. அப்போ காமங்கிறது கிடையாது அவளுக்கு. அதையும் தாண்டி வந்ததுன்னா வேற காரணம் இருக்கும். அது கைலாசத்தில் உள்ள பகவானுடைய பிரதிபிம்பமான சுந்தரருக்கு நந்தவனத்துக்கு போன உடனே பூ பெரிக்க வந்த 2 பெண்ணை பார்த்து இவர் ஆசைப்பட்டார்னு பெரிய புராணம் சொல்கிறது. கமலினி அணிந்திதேன்னு பேர் அந்த பொண்களுக்கு. பார்வதியோட தோழிகள். பூ பெரிக்க வந்தவாளை பார்த்து இவர் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறார். அப்புறம் அவரே நினைக்கிறார், எனக்கு என்னதுக்கு இந்த எண்ணம், இது கைலாசமாச்சேது, காம தகனம் பண்ணின இடமாச்சேது, இந்த காமத்துக்கு எப்படி இடம் வரும் அப்படின்னு நினைக்கிறார். உள்ளே போனோடனே பரமேஸ்வரன், இவர் பேசல, பரமேஸ்வரன் கேட்குறான், சுந்தரா கைலாசத்தில் இது நந்தவனத்தில் என்ன நடந்ததுன்னா. சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது? வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். எல்லாமாவும் அவன் தான் இருக்கான். வாக்கா இருக்கான், வாக்கில் வர சொல்லா இருக்கான், சொல்லு உண்டாகக்கூடிய ஹிருதயமாக இருக்கான், ஹிருதயத்துக்கு மூளையான புத்தியாக இருக்கான், அந்த சொல்லுக்குள்ளான பலனும் அவனாக இருக்கான், அந்த பலனை முடித்து வைக்கிறவனும் அவன் தான் இருக்கான், அந்த பலனை அனுபவிக்கிறவனாகவும் அவன் தான் இருக்கான். இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் அவன் தான். நீங்கள் தான் சொல்லணும்னு உடனே நீ கீழே போய் போகிற, நான் ஒரு காரியம் வச்சுருக்கேன்னு பகவான் சொன்னார்னு மேலே சரித்திரம் வரும். மகான்கள் விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமானது. நமக்கும் மகான்களுக்கும் வரக்கூடிய உணர்ச்சிகள் ஒன்று இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இவர் திருப்பி கண்ணை மூடின்னு தியானத்துக்கு போகிறார். ஏன் இந்த எண்ணம் வந்தது? இந்த குழந்தைக்கு, இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தா நன்னா இருக்குங்கிற எண்ணம் ஏன் வந்தது? போன உடனே தான் பார்க்குறார், பகவான் தரிசனம் கொடுத்து, இந்த பூமியில் சில காரியங்கள் பண்ணுறதுக்காக நான் அவதாரம் பண்ணுறதா இருக்கேன், உனக்கு அவதாரம் பண்ணுறதா இருக்கேன், நீ விதை, அதுக்கு பூமியாக அந்த பெண்ணை நல்ல க்ஷேத்திரம் அது அப்படின்ன உடனே இதை அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். உடனே ஒரு மணல் திட்டு மாதிரி வந்தது. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துன்னார். துவீபம்னு பேர் அந்த இடத்துக்கு. இந்த ஒரு ஜலத்துக்கு 4 பக்கத்துக்கு ஜலம் இருந்து நடுப்பில் சின்ன மணல் திட்டுன்னு நாம் சொல்லுவோம் நதியிலெல்லாம், அதுக்கு துவீபம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறார், அம்மா இது மாதிரி இந்த சூழ்நிலை, இப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா மகாஞானியாக அவன் இருப்பன். அந்த குழந்தை நீ நினைக்கிற மாதிரி சரீர சம்பந்தத்தினால பிறக்காது. யோனிரி, கவனித்து கேட்கணும் இந்த வார்த்தைகள்லாம். யோனிரி யதா நதுஷ்யேதா அப்படின்னு இதோட மூலத்தை சொல்கிறது பாகவதம். யோனியை தொடாமல் குழந்தை பிறக்குங்கிறது, ஸ்பர்சம் பண்ணாமேங்கிறது. அப்படின்னா எப்படி சார்னா, இதை நான் நினைப்பேனா, ஒரு 50 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தாலாம் கதை சொல்லும்போது திணறுவர் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு. இப்போ நான் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், டெஸ்ட் டியூப் பேபி முடிஞ்சு போச்சு, ஒரு ஆணும் ஸ்திரீயும் சேரணுங்கிற அவசியமே கிடையாது. 2 பேரோட சக்தி எடுத்து ஒரு லேபில் குழந்தை தயார் பண்ணுறாளோனோ, இவா 2 பேரும் ஒருத்தரை தொட்டுக்காமலேயே இவாளுடைய மூலக்கருவை எடுத்து ஒரு குழந்தை எப்படி தயார் பண்ணுறா, இவா லேபில் தயார் பண்ணால் அவள் தபஸில் தயார் பண்ணா. அதான் வித்தியாசம். அந்த பொண்ணு அதை புரிஞ்சுண்டா. குழந்தை பிறந்தாலும் நீ கண்ணியாக இருப்பேங்கிறார். அது எப்படி? அதுதான் இந்த கேள்வியே. இவளுக்கு மட்டும் இல்லை, குந்திக்கு அந்த விஷயம் உண்டு. குழந்தை பிறந்தாலும் கன்னித்தன்மை மாறாதுன்னு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், புருஷ ஸ்பர்ஷம் கிடையாதுன்னு அர்த்தமங்க. கவனித்து கேட்கணும். அதை புருஷ ஸ்பர்ஷம் கிடையாது, மகாஞானியாக இருப்பான் அப்படின்ன உடனே பரமபாகியம் அப்படின்னால்வன். அப்படி இப்படி மண்டிட்டுன்னு இப்படி உட்காந்துட்டு பராசரரை பார்த்து கை கூப்பிண்டு தியானம் பண்ண, பராசரரும் தியானம் பண்ணு தன் சக்தியை பிரயோகிக்க, அவளோட
அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு இவர்கள் 2 பேருக்கு மத்தியில் ஒரு ரிஷி ரூபத்தில் வியாசர் உண்டாரார். கவனித்து கேட்கணும், குழந்தையாக பிறக்கல, 16 வயசு மதிப்பில் பிறந்தா. 16 வயசு மதிப்பில் ஒரு குழந்தை பிறக்குமா எங்கேயாவது? இவர் பிறந்த உடனே எப்படி இருந்தார்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. அப்ரஸ்யாமஹ பிங்கஜடாபத்த கலாபஹ பிராம் சுர்தண்டி கிருஷ்ணமிருகத்வக் பரிதானஹ சாக்ஷான் லோகான் பாவயமானஹ கவிமுக்கிய பாராசரியஹ பர்வஸ்வரூபம் விவೃணோது. அப்ரஸ்யாமஹ பிங்கஜடாபத்த கலாபஹ. இவரோட ஸ்வரூபமே கருப்பு தான், சியாம வர்ணம் தான், இவர் கருப்பாக உள்ளவர் தான். அதனால் கிருஷ்ணான்னு இவருக்கும் பெயர். 3-4 பேருக்கு கிருஷ்ணான்னு பேர். இந்த பாரதத்தில் கிருஷ்ணருக்கு மட்டும் கிருஷ்ணன்னா கருப்பன்னு அர்த்தம், ஒரே கணக்கு தான். கிருஷ்ணன் உடனே பகவான்லாம் நினச்சிக்க வேண்டாம், கிருஷ்ணன்னா கருப்பன் அப்படின்னு தமிழில் சொன்னால் என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம்தான். கிருஷ்ணன்னாலும் கிருஷ்ணனை குறிக்கும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னு பேர், திரௌபதிக்கு கிருஷ்ணன்னு பேர், கிருஷ்ணான்னு பேர் அவளுக்கு ஸ்திரீ ரூபமாக. யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பேர். வியாசருக்கும் பெயர் கிருஷ்ணத்வைபாயனர்னு பெயர். பிங்கஜடா பத்த கலாபா, தலை முழுக்க செம்பு கலரில் பளபளக்கிறது. அதில் அவளுடைய சக்தி அது. வெள்ளையாக இருந்தது, கருப்பாக இருந்தால் தான் தலைமுடி அழகுன்னு எங்கேயாவது இருக்கா என்ன? இப்போ அப்படி இல்லையே, கருப்பாக இருக்கிறதையே என்னென்னவோ மாற்றிக்கிறாளேவா. இப்போ கருப்பு மட்டும் அழகு இல்லைங்கிறது தீர்மானம் ஆகிறதோணும். அவளுடைய சரீரத்தை பொறுத்த விஷயம். செஞ்சடாதரன்னு சொல்லுவா பரமேஸ்வரனை பற்றி சொல்லும்போது. பகவான் சிவபெருமானுடைய தலையும் செஞ்சடாதரனாக தான் இருப்பாள், தாமிர கலரில் தான் இருக்கும். பிங்கஜடா பத்த கலாபக. இவருக்கு பூனல் போட்ட ரீதியிலேயே இவர் பிறக்கிறதுனால இவர் கையில் பலாச தண்டம் வச்சுன்னு இருக்கார். ஒரு தண்டம் வச்சுக்கணும். கிருஷ்ணமிருக தொக்பரிதானகா, மேலே மான் தோலை போட்டுருக்கா. சாக்ஷான் லோகான் பாவயமானகா, இந்த உலகத்தையே பவித்திரமாக பண்ண வந்தவர். கவிமுக்கியா, உலகத்தில் உள்ள கவிதை எழுதுறவருக்கெல்லாம் சக்கரவர்த்தி இவர், ராஜா இவர். இவருக்கும் வால்மீகிக்கும் சமானமாக ஒரு கவிஞர் கிடையாது. யாரை நீங்கள் சொன்னாலும் அவா இவாளை கண்டு பயப்படுவா. கவியரசு கம்பன், கவி பேரரசு கம்ப சக்கரவர்த்தின்னு சொல்கிறோமோன்னு நாம். அவர் வால்மீகியை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறேன். வாங்கரும் பாதம் நாங்கும் வகுத்த வான்மீகி என்பான், தீங்கவி செவிகல்லார தேவரும் பருகச் செய்தான், ஆங்கு அவன் மகிழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என மொழியலுற்றே. வால்மீகி பண்ணின ராமாயணத்தை பார்த்து நானும் ராமாயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் பேசுறது வால்மீகி பேசுறதுக்கு முன்னாடி எது மாதிரி தெரியுமா? பிறவி ஊமை ஒத்தன் மத்தியபானம் பண்ணிவிட்டான். கல்லோ சாராயமோ எதையோ குடிச்சுட்டான். நிதானத்தில் இருந்தாலே பேச்சு வராது. கல் சாராயத்தை குடித்தா உளறலாக போயிடும், அது புலம்பலாக போயிடும். அது மாதிரி மத்தியபானம் பண்ணின பிறவி ஊமை ஒத்தன் பேசுறதுக்கு சமானம் நாம் பேசுறதுங்கிறார் கம்பர். எதுக்கு முன்னாடி? வால்மீகிக்கு முன்னாடி. வால்மீகிக்கு முன்னாடி என் சொல்லு அது மாதிரிங்கிறார். ஆமாம், உண்மை. கம்பர் பெரிய கவி பேரரசு, நமக்கு வால்மீகியோட சேர்த்தா இவாளுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்ததே வால்மீகி தான். அது மாதிரி நிறைய சொல்லுவேன் நான். இன்னி பிறந்து எடுக்கிற சினிமா, இந்த இதிகாசம், இந்த நம்ம இதிகாச புராணத்துலேருந்து தான் இன்னி பிறந்த சினிமா எடுக்கலாம். அதான் ஆச்சரியம். அத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் கரு கிடையாது அவன்கிட்ட. எந்த சினிமா, எந்த கதையில், எந்த புராணத்தில் எந்த கதையை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டதுன்னு கேளுங்கோ, நான் சொல்கிறேன். சின்ன ஒரு ஸ்பார்க்கு போகிறோம் அதுக்கு. அதை கொடுத்தவா இவாடலாம். வியாசரும் சரி, வால்மீகியும் சரி. வியாசரால் தொடப்படாத, படிக்கப்படாத, சொல்லப்படாத சாஸ்திரமே, நூலை இந்த உலகத்தில் கிடையாது. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்.
16 வயசில் பிரம்மச்சாரியா இவர் தோன்ற அப்பாவான பராசரர் அம்மாவான சத்தியவதியை நமஸ்காரம் பண்ணி சத்தியவதியை பார்த்து சொல்கிறார், அம்மான்னு, நீங்கள் எப்போ என்ன நினச்சாலும் நான் வருவேன். இதெல்லாம் கதைக்கு முக்கியமான தேவைப்படுற விஷயங்கள் சொல்லிட்டு போகிறார். இவர் குறிப்பிட்டு மறைஞ்சு போயிட்டா, தோன்றினார் மறைஞ்சா. இப்போ இவா சொல்கிற மாதிரி கொச்சையாக நான் கதை சொல்கிறதா இருந்தால் பராசரரும் சத்தியவதியும் கூடினா, அப்போ சத்தியவதி கர்ப்பமானா, வீட்டுக்கு போனால் 10 மாதம் கர்ப்பத்தை சுமந்தா, அவள் அப்பம் போட்டு போட்டு சாத்தினா, ஊருக்கு தெரியாமல் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தா, ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய குழி தோண்டி புதைச்சான்னு சொல்லணும். அப்படியா இருக்குது பாரதத்தில். இவ கர்ப்பமானான்னு இருக்கா, வீட்டுக்கு போனால் அந்த குழந்தைய எடுத்துன்னு போனால் ஏதிரி குழந்தைன்னு கேட்க மாட்டாளா ஒருத்தர்? நீ எப்படி கர்ப்பமானேன்னு கேட்க மாட்டாளா? இந்த காலமாக என்ன இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாமே கிடையாதுங்க. தோன்றினார் வியாசர், நமஸ்காரம் பண்ணினார், மறைஞ்சா. சத்தியவதி பழையபடி ஆயிட்டார். இவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினார் பராசரர். என்ன அனுகிரகம்னா, சத்தியவதின்னு ஒரிஜினல் பெயர். அவள் உடம்புலேருந்து மீன் வாசனை வரும்னு சொன்னேன். இன்னிலேருந்து நீ மத்ய கிரந்தி கிடையாது, யோஜன கிரந்தின்னா. யோஜன கிரந்தின்னா 1.5 மைல் இவளோட ஸ்மெல்லு சென்ட் வாசனை வரும். இவ உடம்புலேருந்து சுகந்தம் வரும், இயற்கையாக வரும். ஒரு அத்தர் ஜவ்வாது இதெல்லாம் தடவின்று இல்லை, இயற்கையாக உடம்புலேருந்து ஸ்மெல்லு வரும். அது மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டு பராசரரும் மறைஞ்சு போயிட்டார். வியாசர் தோன்றினாருங்கிற பிரந்தம் இன்றைய புராணம். அந்த வியாசரால் பாரதம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயத்தை சொன்னேன். இதை ஜனமேஜயன்கிற பாண்டவர்களுடைய பேரனுக்கு வைசம்பாயனர்னு ஒருத்தர் சொல்ல போகிறார். அது எப்படி வந்ததுங்கிற கதையெல்லாம் நாளைய தினம். நாராயணே. இதில் 15ஆம் தேதி அன்றைக்கி சிவராத்திரி இருக்குது. அன்றைய தினம் கார்த்தால இந்த 7:30 மணிலேருந்து மகாருத்ரம் நடக்கும். நாள் முழுக்க ருத்ரஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். ராத்திரி 6 மணிலேருந்து 4 கால அபிஷேகம் நடக்கும் இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு, ருத்ரன் சொல்லிண்டே மகன்யாசத்தோட. மறுநாளைக்கு கார்த்தால ருத்ரஹோமம் வசோர்தாரா ஹோமத்தோட அந்த சிவராத்திரி அபிஷேகத்தோடு முடியும். அது